இந்த உலகம் அமைதியாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள பல கேள்விகள் ஒளிந்திருக்கிறது. நான் யார்? என் வாழ்க்கை என்ன அர்த்தம்? இந்த கேள்விகள் மனுஷனை மட்டுமல்ல, தெய்வங்களையும் தொடுது. அந்த கேள்வி கேட்ட இடம்தான் கைலாய மலை. கைலாய மலையில் சிவனோ தியானத்தில், பார்வதி அம்மாவோ பூஜையில், உலகமோ அவர்களின் காலடியில் அமைதியாக நின்ற நேரம். அப்போ நாரதர் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு பழம். அது பழம் மட்டுமில்லை, உண்மையை காட்டும் பழம், ஞானத்தை ஊட்டும் பழம், அகம்பாவத்தை எரிக்கும் பழம். சிவன், விநாயகர், முருகன் அருகில் நின்று பழத்தை உயர்த்துகிறார். சிவன் சோதனை வைக்கிறார். யார் உலகம் சுற்றி வருகிறாரோ அவருக்கே இந்த ஞான பழம். சிவன் கூறினார், உலகம் சுற்று. முருகன் துடித்தார். ஆனால் விநாயகரோ தெளிவாக நின்றார். இந்த சோதனை ஒரு ஓட்டம் இல்லை, இது புரிதலுக்கானது. ஒரு மகன் வேகத்தை காட்டப் போகிறான், இன்னொரு மகன் அறிவை காட்டப் போகிறான். சோதனை யாருக்கு? முருகனுக்கா, விநாயகருக்கா, இல்லை அந்த ஆதி சிவனுக்கா? வேலன் துடித்தான். ஒரு நிமிடத்தில் மயில் மீது ஏறி ஆகாசத்தை கிழித்து உலகத்தை சுற்றி பறக்கத் தொடங்கினான். கடல்கள், மலைகள், நகரங்கள், கோவில்கள், பூமியே சிறு புள்ளியாக தோன்றியது. வேலன் அவனின் வேகத்தில் காலமும் சிறு நிமிடம் நின்றது. இது சாதாரண ஓட்டம் அல்ல, அறிவை தேடும் பயணம். முருகன் ஓடினான், ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார். அவர் யோசித்தார், உலகம் என்றால் என்ன? உலகம் என்பது நாம் பிறப்பதற்கு காரணம். நம்மை உலகமாக நினைப்பவர்கள் நம் அம்மா அப்பா. அந்த ஒரு நினைவே ஞான ஒளியாக மாறியது. விநாயகர் எழுந்தார், அமைதியாக நடந்தார். முதல் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்று. அவர் சுற்றியது இடமல்ல, உலகம். அம்மா அப்பா இருவருமே உலகம். அந்த நொடியில் ஞான ஒளி பிறந்தது. ஆதிசிவன் அமைதியாக பழத்தை நீட்டினார். பார்வதி தேவியோ தாய்மையின் பூரிப்பில் இருந்தார். நீதான் ஞானி, நீதான் அறிவன், இந்த ஞானப்பழம் உனக்கே. ஞானப்பழம் விநாயகர் கையில் சேர்ந்தது. அந்த நொடியில் தேவர்கள் எல்லாம் அமைதியாக நின்றார்கள். உலகம் முழுக்க ஞான ஒளி பரவியது. வேலன் வேகமாக திரும்பி வந்தான். ஆனால் அந்த பழம் அங்கே இல்லை. வேலவன் கண்களில் அதிர்ச்சி, அவன் கண்களில் வலி. தந்தையே, இது என்ன? நீங்கள் செய்தது சரியா, நியாயமா? அவனால் இதனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. முருகன் அவன் அமைதியாக நடந்தான். தன் ஆபரணங்களை அனைத்தும் கழற்றினான். முருகன் கோபமாக விலகவில்லை. அவர் அகந்தையை விட்டு விலகினார். அலங்காரம் கழற்றினார். கோபம் விடுத்தார். மௌனம் காத்தார். வேகத்தை விட்டார். அங்குதான் வீரன் என்பவன் ஞானியாக மாறினான். பழனி ஒரு மலை இல்லை, அது ஒரு மனசு. பழனி மலையில் நம்மளுடைய அகந்தை, ஆசை, ஒப்பிடு அனைத்தையும் அழித்து ஞானியாக பிறக்க முடியும். முருகனும் அங்கே தண்டாயுதபாணியாக மாறினார். இந்த கதையின் மூலப்பொருள், வேகம் ஞானம் இல்லை, தேடல் ஞானம் இல்லை, புரிதலே ஞானம், பணிவே ஞானம். அம்மா அப்பாவை அறிதலே உலகத்தை அறிதல், அதுவே ஞானம். பழனியில் முருகன் தண்டபாணி உலகத்திற்கே ஒளி கொடுத்தவன். அம்மா அப்பா இருவருமே உலகம்.
அதை அறிந்தவன்தான் ஞானி. உலகம் சுற்ற வேண்டாம், உள்ளத்தை பார்த்தாலே ஞானம். ஞான வேலன் உங்கள் வாழ்வில் ஒளி தரட்டும். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் உள்ளத்தை தொட்டு இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஓம் முருகா.